ஹாய் கைஸ், நம்மள நிறைய பேர் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணும்போது ஹெட்ஃபோனோட மைக் இல்லாமல் ஃபோனோட மைக்கை யூஸ் பண்ண ட்ரை பண்ணியிருப்போம். எதனால் அப்படின்னா அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஹெட்ஃபோனில் மைக் இருக்கும், ஆனால் மைக்கு ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். இல்லை ஹெட்ஃபோன்லேருந்து வர மைக்கு ஆடியோ குவாலிட்டி ரொம்ப புவராக இருக்கலாம். இதனால் ஃபோனோட மைக்கை யூஸ் பண்ணணுன்னு ட்ரை பண்ணுவோம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஆண்ட்ராய்டு ஓஎஸ் வெர்ஷன் 10 ஆர் பிலோ 10 அப்படியா இருந்ததுன்னா இந்த லெஸ்ஸர் ஆடியோ ஸ்விட்ச் அப்படிங்கிற ஆப்பை யூஸ் பண்ணி உங்களால் இன்டர்னல் மைக்ரோஃபோனை யூஸ் பண்ணணுமா இல்லை ஹெட்ஃபோனோட மைக்கை யூஸ் பண்ணணுமா அப்படின்னு உங்களால் செலக்ட் பண்ணிக்க முடியும். பட் உங்களோட ஆண்ட்ராய்டு 11 இல்லை அதுக்கு மேலே உள்ள ஓஎஸ் வெர்ஷனாக இருந்ததுன்னா உங்களால் இதை யூஸ் பண்ண முடியாது. என்னோட ஆண்ட்ராய்டு ஓஎஸ் வெர்ஷனை காட்டுறேன் பாருங்கள். இந்த பாருங்கள், ஆண்ட்ராய்டு ஓஎஸ் 11 நான் யூஸ் பண்ணுறேன். இதில் லெஸ்ஸர் ஆடியோ ஸ்விட்ச் ஆப் காட்டுறேன் பாருங்கள். இதை பாருங்கள், ஸ்பீக்கரையும் மைக்ரோஃபோனையும் செலக்ட் பண்ணுறதுக்கு எந்த ஆப்ஷனுமே இல்லை. அதே மாதிரி செட்டிங்லேயும் எதுவுமே இல்லை பாருங்கள். ஏன்னா இது ஆண்ட்ராய்டு 11 வேலை செய்யாது. இதில் என்னோட ஹெட்ஃபோனை இப்போ ப்ளக் பண்ணுறேன் பாருங்கள். மைக் உள்ள ஹெட்ஃபோன் அப்படின்னு சிம்பிள் காட்டுது. இப்போ நான் ஆடியோ ரெக்கார்டர் ஆன் பண்ணி பேசி காட்டுறேன் பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த வீடியோ எடுக்கும்போது நான் பேசிக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் ஆடியோ லைன் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஆடியோ டிடெக்ட் ஆன மாதிரி எந்த ஒரு ஆடியோ வேவ்ஸுமே காட்டலை. ஏன்னா என்னோடய ஹெட்ஃபோனில் மைக் ஒர்க் ஆகலை. இப்போ எனக்கு வேறு வழி கிடையாது. நான் என்னோடய ஃபோனோட இன்டர்னல் மைக்கை தான் யூஸ் பண்ணி ஆகணும். பட் இந்த லெஸ்ஸர் ஆடியோ ஸ்விட்சை என்னோட ஆண்ட்ராய்டு ஓஎஸ் 11 யூஸ் பண்ண முடியாது. சப்போஸ் நான் இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா என்னோடய ஃபோனை ரூட் அடித்து அதுக்கப்புறம் மேஜிக்ஸுங்கிற சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டு அது மூலியமாக இந்த லெஸ்ஸர் ஆடியோ ஸ்விட்சுக்கு ஆப்புக்கான மாடியூல்ஸ்லாம் ஏற்றினா தான் என்னால் யூஸ் பண்ண முடியும். ஸோ எல்லாரோட ஃபோனுமே ரூட் பண்ணியிருப்போமா அப்படின்னு சொல்ல முடியாது. அண்ட் ரூட் பண்ணிட்டோன்னா நம்மளோட ஃபோன் வாரண்ட்டி பீரியடும் கவர் ஆகாது. ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரு வழினா நம்ம மைக் இல்லாத ஹெட்ஃபோன் தான் வாங்கணும். பட் அது கண்டிப்பாக நமக்கு தெரியும், 100 ரூபா இல்லை 150 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும். வாங்கினோன்னா ஒரு 2 வாரம் 3 வாரத்துலேயே நமக்கு ஒர்க் ஆகாமல் போயிடும். இதுக்கு ஒரு நல்ல வழி என்னென்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற மைக்கோட ஹெட்ஃபோனையே மைக் இல்லாத ஹெட்ஃபோனாக மாற்றலாம். அதுக்கு நீங்கள் எதுவும் ஹெட்ஃபோனை கட் பண்ணியே சால்ட்ரிங் பண்ணணும் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் பண்ண தேவை கிடையாது. சிம்பிளாக கடையில் போய் சால்ட்ரிங் அயன் அப்படின்னு கேட்டு வாங்கிக்கிங்க. இது சும்மா 10 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும். எல்லா எலக்ட்ரிக்கல் ஸ்டோர்லையுமே கிடைக்கும். இதை சின்னோண்டு பீஸாக இந்த மாதிரி வெட்டி இதை இந்த மாதிரி மெட்டலை வச்சு நல்லா நசுக்குனாலே போதும். நல்லா தின் மெட்டல் ஷீட்டு மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும். சப்போஸ் இது இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் திக்கான காப்பர் கம்பியை கூட எடுத்து இந்த மாதிரி தின் மெட்டல் பிளேட்டாக நசுக்கிக்கலாம். ஆனால் காப்பர் கம்பியை நசுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இது நசுக்கிறது ஈஸியாக. நீங்கள் சும்மா லைட்டாக கையால் நசுக்கி மெட்டல் ஷீட்டு கொண்டு வந்துடலாம். சப்போஸ் காப்பர் கம்பியில் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா காப்பர் கம்பி இன்சுலேட்டடாக இல்லாமல் இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. சப்போஸ் இன்சுலேஷன் இருந்ததுன்னா லைட்டாக ஃப்ளேமில் காட்டுங்க, இன்சுலேஷன்லாம் ரிமூவ் ஆயிரும். இப்போ தின்னாக எடுத்து இந்த மெட்டல் பிளேட்டை உங்களோட ஹெட்ஃபோனோட ப்ளக் பண்ணுற அந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னா 4 மெட்டல் ரிங்ஸ் இருக்கும். இந்த 4 மெட்டல் ரிங்கில் கடைசியாக இருக்கிற 2 மெட்டல் ரிங்கு தான் கிரவுண்டும் மைக்கும். ஸோ இந்த 2 மெட்டல்லையும் நீங்கள் ஒன்றா ஷார்ட் பண்ணிட்டாலே போதும், உங்களுக்கு உங்களோட ஹெட்ஃபோனு மைக் இல்லாத ஹெட்ஃபோன் ஆயிரும். இதை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இந்த மெட்டல் ஷீட்டை 2 பின்னையுமே கவர் பண்ணுற மாதிரி வச்சு ரோல் பண்ணிவிட்டு ஒரு தடவை உங்கள் மொபைலில் நல்லா கொஞ்சம் பத்திரமா பண்ணணும். இது கொஞ்சம் அந்த மெட்டல் ஷீட்டை நல்லா அழுத்தி பிடிச்சிக்கிட்டு மொபைலுக்குள்ளே சொருகுனீங்க அப்படின்னா அந்த மெட்டல் ஷீட்டு உங்களோட ஹெட்ஃபோனு ஏற்ற மாதிரி அப்படியே நல்லா மோல்டான மாதிரி ஆயிரும். அதே மாதிரி இந்த மாதிரி ப்ளக் பண்ணும்போதே உங்களோட ஹெட்ஃபோன் வந்துட்டு மைக்லெஸ் ஹெட்ஃபோனாக உங்கள் ஃபோனில் காட்டுதா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிங்க. இப்போ உங்களோட ஹெட்ஃபோனையும் அந்த மெட்டல் ஷீட்டையும் சேர்த்து சேஃபாக உங்களோட ஃபோன்லேருந்து அன்ப்ளக் பண்ணதுக்கப்புறம் அந்த மெட்டல் ஷீட் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் மோல்டாக இருக்குல்ல, அது மேலே அப்படியே ஃபெவிகால் கொஞ்சம் ஊற்றி அதை நல்லா கொஞ்சம் நேரம் காய விட்ருங்க. அவ்வளோதான், உங்களுக்கு மைக்லெஸ் ஹெட்ஃபோனு ரெடி ஆயிடுச்சு. இதை கொஞ்சம் ப்ளக் பண்ணி அன்ப்ளக் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் சேஃபாக பொறுமையாக ப்ளக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக எடுக்கணும். ஏன்னா நீங்கள் வேகமாக ப்ளக் பண்ணிங்க அப்படின்னா அந்த மெட்டல் ஷீட்டு கொஞ்சம் நசுங்கி அந்த மாதிரி நீங்கள் இவ்வளோ பண்ண ஒர்க் எல்லாமே வேஸ்ட்டாக போக வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ளக் பண்ணி அன்ப்ளக் பண்ண மட்டும் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும். பட் இதெல்லாம் உங்களுக்கு பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக இந்த மாதிரி மைக்கடு ஹெட்ஃபோனை மைக்லெஸ் ஹெட்ஃபோனாக மாற்றுறதுக்கு இந்த மாதிரி கனெக்டர் இருக்குது. இது நீங்கள் எந்த ஆன்லைன் ஸ்டோரி இல்லை பக்கத்தில் இருக்கிற மொபைல் ஸ்டோரில் எங்கன்னா அவைலபிளாக இருந்ததுன்னா வாங்கிக்கலாம். இப்போ நம்ம வீட்டிலே ரெடி பண்ண இந்த மைக்லெஸ் ஹெட்ஃபோனை நான் கனெக்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. என் மொபைலில் நம்ம ரெடி பண்ண ஹெட்ஃபோனை மைக்லெஸ் ஹெட்ஃபோன் நான் காட்டுது. இப்போ ஆடியோ ரெக்கார்டு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், என்னோடய இன்டர்னல் மைக்லேருந்து நான் பேசுகிறது ரெக்கார்ட் ஆகுது. சப்போஸ் இது உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா நம்ம வச்ச அந்த தின் மெட்டல் பிளேட்டு நம்ம கடைசி 2 பின்னை மட்டும்தான் ஷார்ட் பண்ணுதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த 2 பின்னை மட்டும்தான் ஷார்ட் பண்ணணும். அதுக்கு மேலே உள்ள பின்னை 3வது பின்னெல்லாம் ஷார்ட் பண்ணிடக்கூடாது. அது அப்படி இருந்தும் உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா மொபைலை ஒரு தடவை ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப்.